ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நான் மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதை தவிர வேறு எதுவும் செய்யலை. காலையில் தோசை எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஊற்றினார். ஏன்னா காலையிலேருந்து ஒரு லேசினஸ் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்காக ஓடிட்டுருக்கோம்? நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மற்றவங்களுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். காலையில் எழுந்திரிச்சா பசங்க, வேலை, சமையல், இது நமக்காக யோசிக்க நேரமே இல்லாதனால இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன்னா ஒரு வேலையும் செய்ய முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரே பிரியாணியோடு விட்டுட்டு ஏதாவது ஒன்று தொட்டுக்கோங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். நினச்சி பாருங்கள், நம்ம மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாதுன்ற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம். ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் நல்லா சமைப்போம், நல்லா இருப்போம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாமே நாங்களே செஞ்சுப்போம் அப்படின்பாங்க. ஒரு 2 நாள் அம்மா வீட்டுக்கு போய் பார்ப்போம், ஒன்றுமே நடந்திருக்காதாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள தவிர வேறு எதுவுமே யோசிக்க தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, நம்ம செய்கிற வேலை சின்னதும் கிடையாது, அடுத்தவங்க செய்கிற வேலை பெருசும் கிடையாது. சமையலை தாண்டி நம்ம நிறையா செய்கிறோம். வீட்டை பார்த்துக்குறோம், குழந்தைங்கள பார்த்துக்குறோம், எல்லாமே செய்கிறோம். சமையல்லையே அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அதுலேயும் ஹெல்த்தி என்ன, இதெல்லாம் யோசித்து செய்கிறதுக்குள்ளே நம்ம மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் ஒரு கட்டத்தில் கொட்டி போயிடுதா, வெள்ளையாக கூட ஆகிடுதுங்க. அந்த நிலைமைக்கு போயிடுது. அதனால் நம்மளே தாழ்த்திக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஏதாவது செய்கிறோன்னா வெளியே யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. இங்கே பார்த்தீங்களா, என் பையன் குரங்கு மாதிரி சுற்றிட்டு இருக்கான். இவனையும் ஒரு கட்டத்தில் பார்க்கணும். நம்ம சமைச்சிக்கிட்டே அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும்.